மத்தியில பிரச்சனை வந்தாலும் பிள்ளை மகனுக்கு முன்னால் அடக்கி வாசிக்கணும். அந்த நேரத்தில் கோபத்தை நாங்க விழுங்கிக் கொள்ளணும். வாப்பாவோ மாப்பிளையோ வெளியில வந்து நேரம் கோபம் போற வரைக்கும் இருக்கணும். ஆனா அது நடக்கவில்லை. எந்த மகனுக்கு முன்னால நான் எப்படி கோபப்படாம இருக்கிறது? என்னுடைய மனைவிக்கு கோபம் வந்தா எனக்கு கோபம் வரும். பேசுற மேலான பெரியார்களே சகோதரர்களே இல்ல. இந்த முதலாவது அவங்க பார்த்து படிக்கிறது எங்கள்கிட்ட தான். உம்மாவும் வாப்பாவும் எப்படி அவங்க எப்படி அன்பாக இரக்கமா இருக்கிறாங்க இதையும் பார்ப்பாங்க. அவங்க எப்படி சண்டை பிடிக்கிறாங்க, எப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, எப்படியான வேர்டுகளை அவங்க பாவிக்கிறாங்க. நீங்க சாதாரணமா பார்க்கலாம். எந்தெந்த குடும்பத்துல தாய் தந்தையர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவோ அந்த வீட்டுல வளர்ற பிள்ளைகள் அதை விட மோசமானவர்களா தான் இருப்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் நாங்க கொஞ்சம் அடக்கணும். எங்களோட கோபத்தை அடக்கி கொள்ளணும். நாங்க தவறா பேசினா எங்களோட பிள்ளைகள் அதை விட மோசமாக வருவாங்க. அவர்களுக்கு நல்ல பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கணும், நாகரீகங்களை சொல்லிக் கொடுக்கணும், மரியாதையா நடந்து கொள்ற முறையை சொல்லிக் கொடுக்கணும். வெளியில வந்தா எல்லாத்தையும் மதிக்கணும். பெரியவர்களை மூத்தவர்களை மதிக்கணும். ஏழை எளியவர்களை கண்டு முகத்தை திருப்பி கொண்டு போனல்ல, நேரம் இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் பல நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடன் எப்படி நடந்தார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் எப்படி, அதே மாதிரி நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுடன் எப்படி, ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரைகளையே குர்ஆன்ல பல ஆயத்துகள் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த சூராவுக்கு சூரா லுக்மான் என்றே ஒரு பெயரை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக கூறுகின்றான். யா புனைய அகிமிஸ் ஸலாத், அங்கேயும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஅமுர் பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை பேசுங்க. வன்ஹா அனில் முன்கர், தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேளுங்க. வஸ்பிர் அலா மா அஸாபக், சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனையில பொறுமையாக இருங்க. சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொகுச பழக்கிடாதீங்க. சின்ன பிள்ளை இவர் பாவம், அதனால நீங்க சொகுசுக்கு பழக்கினீங்க, ஆடம்பரத்துக்கு பழக்கினீங்க. உங்கள்கிட்ட வறுமை வந்தாலும் அவர்கள் அந்த சொகுசு அவர்களால விட முடியாது. சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் சிரமப்படணும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி எந்த பிள்ளையை கஷ்டப்பட வைக்க மாட்டேன் என்பது என்னுடைய பார்வையில தவறு. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னுடைய பிள்ளையும் கஷ்டப்பட்டு வந்தால் தான் அவருக்கு செல்வம் வந்தா அதனுடைய பொறுமதி அவருக்கு கிடைக்கும். உனக்கு வார சோதனைகளை பொறுமையாக இதாக மிக முக்கியமான விடயம் என்று சொல்லிவிட்டு சமூகத்துடன் எப்படி பழகணும், சமூகத்துடன் எப்படி நீங்க பழகணும். மக்களை விட்டும் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. அதாவது கர்வத்தினால பெருமையினால முகங்களை திருப்பிக் கொள்ளாதீங்க. கர்வம் பிடித்தவர்களாக பூமியில நடக்காதீங்க. பெருமை அடித்து ஆணவத்துடன் தெரியக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்கள் உலகத்துல வேற எந்த மார்க்கத்திலேயாவது இருக்குமா? நடையில நடுநிலைமையை கையாளுங்க, அமைதியாக நடவுங்க. சப்தத்தை கூட